வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்துட்டு சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடை இப்படி வந்து பேக் சைடு ரெண்டும் அப்படி ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்படி இருக்கிற மாதிரி வச்சிங்க. இந்த நெக்கெலாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த பேப்பர் ஃபியூஷன் அந்த இது நெக்கோடதை எடுத்து இப்படி ஃப்ரண்ட் சைடோட இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்க. வச்சுட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இது எதுக்காகன்னா அதான் ரொம்ப இதுவாக திக்காக இருக்கும். இப்போ மற்ற இதெல்லாம் ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக தின்னா நல்லா இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. இது மாதிரி இந்த சைடையும் ரெடி பண்ணிங்க. இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட், இது ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சிங்க. பேக் சைடோட அந்த பேப்பர் ஃபியூஷனை எடுத்து ஃப்ரண்ட் சைடு மேலே இப்படி வைக்கணும். இதில் வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ணோன்னே. இது வந்துட்டு நல்லா தின்னாகவும் இருக்குது, அதே டைமத்தில் நீட்டாகவும் இருக்கும். நம்மளோட வந்து போடும்பொழுது ஷோல்டரை வந்து உறுத்தாமலும் இருக்கும்ன்ற மாதிரி. இது வந்து ஃபினிஷிங்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இது